எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 4th சம் சொல்லித்தரேன். Find the area bounded by the curve y equal to x cube, the x-axis and the ordinates x equal to -2 and x equal to 1. So, இது ஆப்ஷனல் சம்ம என்ன ஆன்சர் வருது பார்க்கலாம். ஸோ y equal to x cube இப்போ எக்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்க்கு ஃபஸ்ட்டு கிராஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ x equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y equal to -2 cube. -2 cube 2 to 4 to 8 -8 வருது. இப்போ பாயிண்ட் வந்து -2, -8. அடுத்தது இதே ஃபங்க்ஷனில் x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். y equal to 1 cube. ஸோ 1. ஸோ பாயிண்ட் வந்து 1, 1. ஸோ இப்படி கிராஃப் போடுறது அப்படின்னா ஸோ இது ஆரிஜின் 0, எக்ஸில் வந்து 1, 2, இது -1, -2, ஒயில் வந்து 1, 2, இது வந்து -8 வரைக்கும் இருக்கிறனால -8 வரைக்கும் நம்பர் போட்டுக்கலாம். -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. ஸோ இப்போ பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணால் எக்ஸில் ஒய், ஒயில் 1. ஸோ இங்கே வரும். ஸோ அடுத்தது எக்ஸில் -2, ஒயில் -8. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்து பார்க்கலாம். எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய்யும் 0 கியூப் வந்து 0. ஸோ பாயிண்ட் வந்து 0, 0வும் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி இருக்குது. ஸோ இதுதான் கிராஃப் ஷேட் பண்ணணும். இப்போ ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இன்டகிரல் -2 to 0, 0 to 1ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு -2 to 0 y dx ப்ளஸ் 0 to 1 y dx. ஸோ இன்டகிரல் -2 to 0 y வந்து x cube dx plus 0 to 1 x cube dx. இது வந்து இன்டகிரேஷனில் x பவர் nக்கு இதுதான் ஃபார்முலா. x பவர் n plus 1 by n plus 1 அதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே x cube இருக்கிறனால x பவர் 4 by 4. ஸோ -2 to 0. இது வந்து இதுவும் x பவர் 4 by 4, 0 to 1. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணோம். 0 பவர் 4 by 4 minus of -2 power 4 by 4 அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இங்கே 1 சப்ஸ்டியூட் 1 power 4 by 4 minus 0 power 4 by 4. இது 0 ஆயிடுச்சு. 2 வந்து 2 2 4, 4 2 8, 8 2 16 by 4 ஆகும். இங்கே மைனஸ் இருக்கிறனால -16 by 4. ஸோ இது கீழே இருக்கிறனால மாடல்ஸ்னால் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். இது 1 by 4. ஸோ -16 வந்து +16 by 4 +1 by 4 17 by 4.
ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏன்னா ஏரியா வந்து கீழே இருந்ததுன்னா ஆக்சிஸ்க்கு கீழே இருந்தால் நெகட்டிவில் தான் நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஏரியாவை அதில் ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 17/4ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். Next, 5th sum. The area, find the area bounded by the curve y equal to x modulus x, x-axis, and the ordinates x equal to -1. -1 and x equal to 1. ஸோ இதில் மாடுலஸ் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன், இப்போ மாடுலஸ் எக்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் மைனஸ் எக்ஸாக எடுத்துக்கலாம் if x less than 0, ப்ளஸ் எக்ஸ் if x greater than 0. இப்போ y எப்படி இருக்கும்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு, இந்த இடத்துல இப்போ மாடுலஸ் ரிமூவ் பண்ண போகிறோம், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0க்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா y வந்து எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எப்படி இன்டகிரேஷன் ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஃப் வேல்யூக்கு XY பாயிண்ட் வேணும். ஸோ அதில் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். y ஈக்குவல் டு ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஒய்க்கு வந்து -(-1 ஸ்கொயர்). ஸோ இதுவும் -1 தான் வருது. ஸோ பாயிண்ட் வந்து -1, -1. அடுத்தது y ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ y ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் வந்து 1. ஸோ பாயிண்ட் வந்து 1, 1. ஸோ எக்ஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யும் 0 ஆகிடும். ஸோ டேப்லர் காலம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கிராஃப் போடுறதுக்கு. xy, x 0னா y 0, x -1னா y-யும் -1 தான் கிடச்சிருக்கு, x 1னா y 1. ஸோ கிராஃப் போடலாம். இப்போ பாயிண்ட் மார்க் பண்ண x 0னா y 0, இது 0. இப்போ x -1, இப்போ பாயிண்ட் வந்து இங்கே 1, இங்கே 2 இருக்குது, இங்கே -1, -2, இங்கே 1, இங்கே 2, இங்கே -1, -2. ஸோ எக்ஸ் வந்து -1னா ஒய்யும் -1, இப்போ இந்த பாயிண்ட் வரும். ஓகே, நேராக எக்ஸ் +1னா ஒய் 1. எப்படி இருக்கு இதான் கிராஃபு. இந்த போர்ஷன் தான் இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டகிரல் -1 to 0 y dx ப்ளஸ் இன்டகிரல் 0 to 1 y dx. ஸோ -1 to 0 y வந்து -x² dxன்னு எடுத்துக்கணும்.
ஸோ இதில் மாடலஸில் இருக்கிறனால நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 1 x ஸ்கொயர் dx. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் பவர் எண்ணுக்கு வந்து அந்த ஃபார்மில் தான் இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என்ன்ற ஃபார்மில் இருந்தால் எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ இந்த மைனஸ் வெளில எடுத்துலாம் இன்டகிரேட் பண்ணுறப்போ x³/3. இங்கே -1 to 0 ப்ளஸ் இதுவும் x³/3 0 to 1. ஸோ இந்த மைனஸ் வெளியே இருக்குது. 0/3 மைனஸ் ஆஃப் -1³/3 ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட் 1³/3 -0/3. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. -1³ பண்ணால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1/3. இங்கே 1/3 இருக்குது. ஸோ இதை மாடலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கிராஃப் வந்து இன்றைக்கி நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவில் ஏரியா மாற்றிக்கணும். ஸோ 1/3 1 + 1 2/3 2/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.